ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் யூஎஸ்ஏக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்க போகுது. வாங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ டீமில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக பட்டேல் உள்ளார வந்துடுவார். ஸோ அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பட்டேல் உள்ளார வந்துடுவார். அதேமாரி பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கெஞ்சிக்கு கண்டிப்பாக உள்ளார வந்துடுவார். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கெஞ்சிக்கு உள்ளார வந்தால் யார் வெளில போவான்னு பார்த்தீங்கன்னா ஷேட்லி வேன் தான் வெளில போயிடுவார். அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா சம்சி வெளில வச்சுட்டு மகாராஜா உள்ளார வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பிளேயிங் லெவல் இந்தமாரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா மோனாக் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறவர். ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. எப்படி விளையாடுறாருன்னு பார்ப்போம். ஸ்டீவன் டெய்லர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலரு. அவர் ஆல்ரவுண்டரு. ஸ்பின் சப்போர்ட் கொஞ்சம் கொடுக்குன்றதுனால ஸ்டீவன் டெய்லரை ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காகவே எடுத்துக்கோங்க. கோகஸ் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே அவர் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் எப்படி விளையாடுவார்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஜோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நல்லா விளையாண்டார். ஃபஸ்ட் மேட்ச்சு கனடா கூட வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்தியா கூட சரியாக விளையாடல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி விளையாடுவாருன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக பிளேயர் தான். இன் அண்ட் அவுட் பிளேயர் தான். பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. கோரி ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா அவரும் இன் அண்ட் அவுட் பிளேயர் தான். சம்டைம்ஸ் பவுலிங் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க. ஓரளவு மீடியம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கிட்டு பேட்டிங் விளையாடுறாரு. ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக பாரு. ஹர்மீத் சிங் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ரைட்டிஸ் போட்டுட்ருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ரு. ஸ்பின்னுக்கு பிச்சு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ இவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். அடுத்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னில் வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணார் பாகிஸ்தான் கூட. அது உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஸ்பின் பிச்சாக இருந்தால் இவர் மஸ்ட். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கெஞ்சிக்கு எடுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக். அடுத்தது ஜஸ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலில் பவுலிங் போட்டு இந்த வேர்ல்டு கப்பில் விக்கெட்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு எடுக்கலை. ட்ரீம் லெவலில் இன்னும் ஒரு வாட்டி கூட வரல அவர். ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அடுத்தது நட்ராவல்கர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர். நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். லாஸ்ட்டு 2 மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ அவரையும் கன்சிடர் பண்ணிட்டீங்க. அலிகான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் தான். ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாரான்ட்டு பார்க்கலாம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயரு. விளையாடானா செஞ்சுரி கூட அடிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள பிளேயர். ஸோ இவ்வளோ நாளாக பவுலிங் பிச்சில் மாட்டிக்கிட்டு இருந்ததுனால சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இனி வர பிச்செல்லாம் ஓரளவு பேட்டிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால இவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் நாளைக்கு மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா கேப்டனாக வரக்கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெண்ட்ரிக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. குண்டன் டீகா பார்த்தீங்கன்னா அவர் முன்னளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. ரொம்ப நார்மல் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. பவுலிங் பிச் அப்படின்றதுனால ஓரளவு கீப்பர் கேட்ச் வரதுனால ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. பேட்டிங்கில் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவரையும் பார்த்துக்கங்க. ஹேடன் மார்க்ரம் அதான் முன்ன சொன்ன மாரி ஸ்பின் பிச்சாக இருந்தால் இவர் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்பின் பிச்சாக தான் மஸ்ட் பிக்கு. ஓரளவு ஸ்டாண்டிங் பண்ணி விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஹென்ரிக் கிளாசன் பார்த்தீங்கன்னா எப்போ அடிப்பார் எப்போ அடிக்க மாட்டார்னு நம்மளால் சொல்லவே முடியாது. திடீர்னு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, திடீர்னு டக் அவுட் கூட ஆவார். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பேட்டிங் பிச்சாக இருந்தால் ஓரளவு அவரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். தேவையான டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு மஸ்ட் பிக்கு. அடுத்தது ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல பிளேயரு. அவரும் ஸ்பின் போடக்கூடிய பவுலர், ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் பிச்சாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பவுலிங் பிச்சாக இருந்தாலும் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணதுனால நம்ம அதிகமாக பவுலர்ஸ் எடுத்து டீம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த பிச்சில் நம்ம எப்போவும் T20 ஃபார்மெட்டில் எப்படி ஒரு பவுலர்ஸ் எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஃபுல்லாக பவுலர்ஸ் பக்கமே போகணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து மார்க்கோ ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலரு. ஸோ அவர் இன்னொன்று ஒரு பிளேயர் தான். ஓரளவு பேட்டிங் கூட விளையாடக்கூடிய பிளேயர் தான். கசிகோ ரபாடா பார்த்தீங்கன்னா அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தான். ஆண்ட்ரிக்ஸ் நோக்கியா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே பவுலிங் பிச்சுனா எல்லாத்தையும் காலி பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது பவுலிங் பிச் அப்படின்னா கூட பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவான் என்னென்னா ஆன் டைமில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இவரையும் பார்த்து எடுத்துக்கங்க. அடுத்து பாட்மேன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல பிக் தான். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் சூப்பராக பவுலிங் போட்டார்.
ஸோ கடைசி 2 மேட்ச் நார்மலாக தான் பவுலிங் போட்டார், பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவர் இன்னொன்று ஒரு பிளேயர் தான், கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க. அடுத்து கேசவ் மகாராஜா, அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸ்பின்னு பிச்சாக இருந்தால் மஸ்ட் பிச்சு, கேப்டன் சாய்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவரை பார்த்துங்க, அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இது வரைக்கும் யூஎஸ்ஏ விளையாடுறது பார்த்திங்கன்னா அவங்க ஊர் யூஎஸ்ஏ பிச்சில் விளையாண்டாங்க. ஸோ அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. ஆல்ரெடி அந்த பிச்சில் விளையாடுற நம்பிக்கையில் விளையாடுறதுனால ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்போ வெஸ்ட் இண்டீஸில் பிச்சில் விளையாட போகிறாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் உடையும். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்தாகவே அவங்க யூஎஸ்ஏல மட்டும்தான் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் போய் விளையாடுறதுனால அந்த பிச்சை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7:4 தான். 7:4 காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கங்க. சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா 5:6 கூட எடுத்துக்கங்க காம்பினேஷன். யூஎஸ்ஏல 5 பேரும், சவுத் ஆஃப்ரிக்காவில் 6 பேர் எடுத்துக்கங்க. ஸோ அந்தமாரி கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கே மேட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட விவ் ரிச்சர்ட் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது. ஸோ அது ஒரு பேஸ் அண்ட் பவுலர், ஸ்பேஸ் அண்ட் ஸ்பின் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச். பேட்டர்ஸ்க்கும் சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக எல்லா ஸ்பின்னர்ஸையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மகாராஜாவாக இருந்தால் மகாராஜா மஸ்ட் பிக்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங்ஸும் ஓரளவு சாதகமாக இருக்கும். ஸோ பேட்டிங்ஸும் பெரிய சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸை ஓரளவு எடுக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னாலும் ஆன் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ ரெய்னி ஃபோர்காஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுதுன்னா கண்டிப்பாக ஸ்பின்னரான மகாராஜாவை ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்ரம் கூட கொடுக்கலாம். ஸ்டப்ஸ் கூட கேப்டன் சாய்ஸ் தான். சப்போஸ் யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பவுலிங் போடுதுன்னா ஸோ கெஞ்சிக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸு அவங்க கூட கன்சிடர் பண்ணிக்கங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா ஹென்ட்ரிக்ஸ் ஒரு கேப்டன் சாய்ஸ், மக்ரம் ஒரு கேப்டன் சாய்ஸ். ஸோ இவங்களாம் ஃபஸ்ட்டு பிக்கு, இவங்களாம் கேப்டன் சாய்ஸு. ஸோ இவங்களாம் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்ம ப்ரிடிக்ஷன். இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.